வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வலுவுச்சொல் திருத்தம் பற்றி பார்க்க இருக்கிறோம். வலுவுச்சொல் என்றால் என்ன அப்படின்னா, வலு அப்படின்னா தவறு என்று அர்த்தம். இப்போ வலுவுச்சொல்னா என்ன? தவறான சொல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த தவறான சொல்ல கொடுத்துட்டு அதை திருத்தி எழுத சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுல தவறான சொற்களை கொடுத்துட்டு சரியாக அதை திருத்தி எழுத சொல்லுவாங்க. நாம் அதை திருத்தி சரியாக எழுதணும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுல இந்த வலுவுச்சொல் திருத்தம்ல இருந்து கண்டிப்பா ஒரே ஒரு மதிப்பெண்களுக்காவது இது கேட்கப்படும். ஆனா நம்ம அந்த மதிப்பெண்களுக்காக மட்டும் இதை தெரிந்து கொள்ளாம நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி இந்த தவறான சொற்களை திருத்தி சரியாக பயன்படுத்துவது என்பதை நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதுவரைக்கும் நம்ம தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் பதிவேற்றம் செய்கின்ற இது போன்ற பயனுள்ள காணொளிகள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். வாங்க நம்ம பாடத்திற்கு செல்லலாம். எல்லோரும் என்பது தவறு, எல்லாரும் என்பதுதான் சரி. அடுத்தது ஏழரை நாட்டு சனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தவறு. ஏழரை ஆற்றை சனியன் என்பதுதான் சரி. ஒசத்தி, உயர்வு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது தவறு. உயர்வு என்பதுதான் சரி. ஒட்டரை என்பது தவறு, ஒட்டடை என்பதுதான் சரி. ஒண்டி குடித்தனம் தவறு, ஒன்றி குடித்தனம் என்பதுதான் சரி. ஒண்டியாய் என்பது தவறு, ஒன்றியாய் என்பதுதான் சரி. ஒத்தடம் என்பது தவறு, ஒற்றடம் என்பதுதான் சரி. ஒன்பது தவறு, ஒன்பது என்பதுதான் சரி. ஒரு கால் தவறு, ஒரு கால் என்பதுதான் சரி. ஒருவல் தவறு, ஒருத்தி என்பதுதான் சரி. ஓரவத்தி தவறு, ஓரகத்தி என்பதுதான் சரி. கடக்கால் தவறு, கடைக்கால் என்பதுதான் சரி. கடப்பாறை தவறு, கடப்பாறை என்பதுதான் சரி. இந்த ரை மாறி இருக்கு பாருங்க. கட்டிடம் தவறு, கட்டடம் என்பதுதான் சரி. கண்ணாலம் தவறு, கல்யாணம் என்பதுதான் சரி. கன்றாவி தவறு, கண்ணராவி என்பதுதான் சரி. கத்திரிக்காய் தவறு, கத்தரிக்காய் என்பதுதான் சரி. கத்திரிக்கோள் தவறு, கத்தரிக்கோள் என்பதுதான் சரி. கம்மநாட்டி தவறு, கைம்பொண்டாட்டி என்பதுதான் சரி. கம்மாய் தவறு, கண்மாய் என்பதுதான் சரி. கயறு, கவுறு என்று பயன்படுத்துவாங்க, அது தவறு. கயிறு என்பதுதான் சரி. கருவேப்பிலை தவறு, கறிவேப்பிலை என்பதுதான் சரி. கற்பூரம் தவறு, கருப்பூரம் என்பதுதான் சரி. கவுளி தவறு, கவலி என்பதுதான் சரி. கவுனி தவறு, கவனி என்பதுதான் சரி. கலட்டு தவறு, கலற்று என்பதுதான் சரி. களிசடை தவறு, களியாடை என்பதுதான் சரி. களி கூறுங்கள் தவறு, களி கூறுங்கள் என்பதுதான் சரி. காக்கா தவறு, காக்கை சரி. காத்து தவறு, காற்று சரி. காவா தவறு, கால்வாய் என்பதுதான் சரி. கிடாய் தவறு, கடா சரி. கிரணம் தவறு, கிரகணம் சரி. குடக்கூலி தவறு, குடிக்கூலி என்பதுதான் சரி. குத்துதல் தவறு, குற்றுதல் என்பதுதான் சரி. குளிப்பாட்டி தவறு, குளிப்பாட்டி என்பதுதான் சரி. குறவலை, குதவலை இரண்டுமே தவறு, குரல்வலை என்பதுதான் சரி. கெடிகாரம் தவறு, கடிகாரம் என்பதுதான் சரி. கெவுளி என்பது தவறு,
கெல்லி என்பதுதான் சரி. கைமாறு தவறு. கைமாறு என்பதுதான் சரி. கோடாலி தவறு. கோடரி என்பதுதான் சரி. கோர்த்தான் தவறு. கோத்தான் என்பதுதான் சரி. கோர்த்து தவறு. கோத்து என்பதுதான் சரி. கோர்வை தவறு. கோவை என்பதுதான் சரி. சக்களத்தி தவறு. சகக்கிளத்தி என்பதுதான் சரி. சதை தவறு. தசை சரி. சந்தனம் தவறு. சந்தனம் சரி. சமையல் தவறு. சமையல் என்பதுதான் சரி. சம்பந்தம் தவறு. சம்பந்தம் என்பதுதான் சரி. சம்பந்தி தவறு. சம்பந்தி என்பது சரி. சாணி தவறு. சாணம் சரி. சாம்பிராணி தவறு. சாம்பிராணி என்பதுதான் சரி. சாயங்காலம் தவறு. சாயுங்காலம் என்பதுதான் சரி. சிகப்பு தவறு. சிவப்பு சரி. சித்தரித்தல் தவறு. சித்திரித்தல் சரி. சிலது தவறு. சில சரி. சிலவு தவறு. செலவு என்பதுதான் சரி. ஸோ வணக்கம் நண்பர்களே, மீதமுள்ளதை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், comment, subscribe. Thank you for watching this video.